அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஓஹெச் இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் with multiple features and great success rate. வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, அருள்மறையாம் திருக்குரானில் சூரா அன் நம்லு எறும்பு என்ற அத்தியாயத்தில் 27வது அத்தியாயம், அது 23வது வசனம் முதல் 44வது வசனம் வரை எல்லாம் வல்ல இறைவன் ஒரு பெண்மணியின் ஆட்சியை பற்றிய தகவல்களை சொல்லி காட்டுகிறான். அந்த பெண்மணி இறைத்தூதர் சுலைமான் நபி அவர்களுடைய காலத்தில் சபா என்கிற நாட்டில் ஆட்சியாளராக, அரசியாக இருந்தவர். அவருடைய சமுதாயத்து மக்கள் சூரியனை வணங்கி கொண்டிருந்தனர். இதுதான் கடவுள் என்று. இறைத்தூதர் சுலைமான் நபி அவர்கள் அந்த பகுதியிலே வாழுகின்ற மக்களுக்கும் ஏக இறைவனை வணங்குவதை நோக்கி, ஏக இறைவனுக்கு மட்டுமே அடிபணிய வேண்டும், அவனுடைய படைப்புகளுக்கு அல்ல என்கின்ற ஏகத்துவ தத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக விரும்பினார்கள். எனவே அந்த சபா நாட்டினுடைய அரசிக்கு கடிதம் எழுதி அனுப்பினார்கள். நான் சுலைமான், இறைவனின் திருப்பெயரால் தொடங்கி இந்த கடிதத்தை எழுதுகிறேன். நீங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வேறு எதற்கும் அடிபணியாமல் என்னிடம் வந்து விடுங்கள் என்று அந்த கடிதத்திலே அழைப்பு விடுத்திருந்தார்கள். அந்த பெண்மணியிடத்தில் ஓர் உயர்ந்த பண்பு இருந்தது. அது என்னவென்பதை எல்லாம் வல்ல இறைவன் இந்த அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் கூறுகிறார். அந்த கடிதம் அந்த பெண்மணியின் கைகளிலே வந்து சேர்ந்தவுடன், எனக்கு இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கிறது, பேரரசரிடமிருந்து இந்த கடிதம் வந்திருக்கிறது, இந்த கடிதத்தில் அவருக்கு அவர் போதிக்கக்கூடிய மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன் விருப்பத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். என்ன செய்யலாம் என்று சபையிலே இருந்த அத்தனை பேரிடத்திலும் அந்த பெண்மணி ஆலோசனை கேட்டார். இதை எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் மிக அருமையாக எடுத்துரைக்கின்றான். மா குந்து காத்திஅத்தன் அம்ரன் ஹத்தா தஷ்ஹதூன். இதுவரைக்கும் ஆயிற்று, நான் ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாள் முதல் உங்களிடத்தில் நீங்கள் கலந்து ஆலோசனை பெறாமல், நீங்கள் நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல், ஒரு வெளிப்படையான டிரான்ஸ்பரன்சி என்று சொல்கிறோம் அல்லவா, வெளிப்படையான ஒரு ஆலோசனையை நீங்கள் எனக்கு தெரிவிக்காமல் நான் எந்த முடிவும் எடுத்ததில்லை. ஆகையால் இப்போதும் உங்களிடத்திலே நான் கேட்கிறேன், இப்படி ஒரு கடிதம் நமக்கு வந்திருக்கிறது, நாம் என்ன செய்யலாம் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த சபையிலே இருந்த அத்தனை பேரும் பதில் சொன்னார்கள். காலு நஹனு உலு குவத்தின் வ உலு பஸின் ஷதீதின் வல் அம்ரு இலைக்கி ஃபந்துரி மாதா தமுரி. நாம் நிச்சயமாக வலிமை உடையவர்கள், இன்னும் கடுமையான போர் திறனும் பெற்றிருப்பவர்கள். எனவே முடிவெடுக்கும் அதிகாரம் உங்களிடமே இருக்கிறது. என்ன உத்தரவை நீங்கள் பிறப்பிப்பது என்பதை நன்கு யோசித்துக் கொள்வீராக என்று அந்த அரசியிடத்திலே அந்த அவையிலே இருந்த பிரதானிகள் அத்தனை பேரும் சொன்னார்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் எடுத்துரைக்கிறான். அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், ஒரு பெண்மணியின் ஆட்சி,
அவர் இறைவனை அதுவரைக்கும் ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசியாக இருந்தார். ஆனாலும் அவரிடத்திலும் ஒரு நற்பண்பு இருக்கிறது. அது என்ன நற்பண்பு என்றால், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரதானிகளிடத்திலே, அமைச்சர்களிடத்திலே ஆலோசனை கேட்டுவிட்டுத்தான் எந்த முடிவுகளையும் எடுப்பார். அதாவது இதர சிந்தனையாளர்களின் அனுபவங்களையும் இதர மூளைகளையும் அவர் பயன்படுத்திக் கொள்ள விரும்பினார். தன்னுடைய ஆட்சியினுடைய வளத்திற்கும் தன் ஆட்சியினுடைய செழுமைக்கும். ஒரு புத்திசாலி இப்படித்தான் இருப்பான். அறிவுள்ளோர் அனைவரின் அறிவையும் தன் வளத்துக்கு, தன் ஆட்சியின் திறத்துக்கு அவர் பயன்படுத்தி கொள்ளுவார். முட்டாள்களும் மூடர்களும் தான், அறிவினர்களும் தான், மதியிலிகளும் தான் என் மூளை மட்டுமே போதும் என்று நினைப்பார்கள். பிறகு அந்த மக்கள் சொன்னார்கள் அல்லவா, அந்த அமைச்சர்கள் சொன்னார்கள் அல்லவா, நாம் வலிமை மிக்கவர்கள், போர் திறனை நன்கறிந்தவர்கள், முடிவை நீங்கள் எடுங்கள். அதற்கு என்ன பொருள்? சுலைமான் நபியை எதிர்த்து போரிடுவது என்று நீங்கள் முடிவெடுத்தாலும் அது சரியான முடிவுதான். ஆயினும் முடிவை நீங்கள் எடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படித்தான் ஆலோசனை கேட்டால் ஆலோசனை சொல்பவர்களின் கருத்துக்களை மதிக்க வேண்டும். ஆனால் முடிவை யார் எடுக்க வேண்டும் என்றால் அந்த அவையின் தலைவர் முடிவெடுக்க வேண்டும். அவையின் தலைவர் முடிவெடுத்து விட்டால் அந்த முடிவுக்கு ஆலோசனை சொன்னவர்கள் அத்தனை பேரும் கட்டுப்பட வேண்டும். யாருடைய ஆலோசனை ஏற்கப்பட்டிருக்கிறது அல்லது யாருடைய ஆலோசனை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் பேச்சல்ல. முடிவெடுத்து விட்டால் அது எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு. இதுதான் அந்த சபா நாட்டினுடைய அரசி பல்கீஸ் அம்மையார் அவர்களிடத்திலே இருந்த நற்பண்பு என்று எல்லாம் வல்ல இறைவன் எடுத்துரைக்கிறான். அன்புக்குரியவர்களே, இது அல்லாமல் ஒரு தனி மனிதனுடைய மூளையிலே தோன்றி மறைகின்ற எண்ணங்கள் முடிவாக அறிவிக்கப்படுமானால் அது ஆட்சிக்கும் நல்லதல்ல, ஒரு நிர்வாகத்துக்கும் நல்லதல்ல. அந்த நாட்டை இருளிலே தள்ளிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இன்னும் சில ஆட்சியாளர்கள் இருப்பார்கள், தங்களை அணுகி வந்து தன் பக்கத்திலே யார் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுடைய கருத்துக்களை மட்டும்தான் கேட்பார்கள். இன்னும் சிலரோ செல்வாக்கு மிக்கவர்களின் கருத்துக்களை மாத்திரம்தான் கேட்பார்கள். அப்படி அல்ல. ஆலோசனை என்பது வெளிப்படையானதாகவும் எல்லோரும் கருத்து சொல்வதற்கு உரிமை பெற்றிருக்கக்கூடிய நிலையிலும் கருத்துக்கள் பெறப்பட வேண்டும் என்பது பல்கீஸ் அம்மையாருடைய ஆட்சியில் இருந்த ஒரு அழகான நிர்வாக நடைமுறை என்பதை எல்லாம் வல்ல இறைவன் எடுத்துரைக்கிறான். இங்கே உலகத்திலே சில ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக கூட இருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் சுயமாக முடிவெடுத்து, நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள், நான் முடிவெடுக்க பிறந்தவன் நீங்கள் கேட்க பிறந்தவர்கள் என்பதை போல ஒரு அடாவடித்தனமான சர்வாதிகாரியான ஒரு ஆட்சியை நடத்துவார்கள் என்று சொன்னால் தன்னை நம்பிவிட்டார்கள் இவர்கள் என்பதற்காக வேண்டியே இறைவன் அவர்களை காப்பாற்ற மாட்டான். மாறாக சக மனிதனுடைய சிந்தனையையும் ஆற்றலையும் யார் பயன்படுத்திக் கொள்ளுகிறானோ அவனுக்குத்தான் எல்லாம் வல்ல இறைவனுடைய உதவி கிடைக்கும். நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மா ஹாப மனிஸ்தஷார, ஆலோசனை கேட்டு முடிவெடுப்பவன் ஒரு காலமும் இழப்புகளை சந்திக்க மாட்டான். அது ஆலோசனை கேட்டு முடிவெடுத்தால் என்ன நடக்கும்? ஒருவேளை எடுக்கப்பட்ட முடிவு தோல்வியிலே முடிந்துவிட்டால் அந்த தோல்வியை எல்லோரும் பகிர்ந்து கொள்ளுவார்கள். தனி மனிதனுடைய மூளையிலே ஒரு சிந்தனை உதித்து அதை முடிவாக அறிவித்து அதிலே தோல்வி வந்துவிட்டால் அந்த ஆட்சியாளரை மட்டுமே குற்றஞ்சாட்டுவார்கள். இது ஆட்சியாளருக்கு மட்டுமல்ல சகோதரர்களே, ஒரு குடும்பத் தலைவன், ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் அல்லது ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் யாராக இருந்தாலும் ஆலோசனை கேட்டுத்தான் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதை சபா நாட்டினுடைய அரசி பல்கீஸ் அம்மையார் சொன்ன வார்த்தையிலே இருந்து எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.